السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مبسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله. نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه لكل امرئ منهم شأن يغني وجوه يومئذ مسفرة ضاحكة مستبشرة. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. قال نبينا صلى الله عليه وسلم شفاعتي لأهل الكبائر لأمتي. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹிற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும், குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையால் ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்புகள், அவர்களின் குணங்கள், அவர்களின் வருகைகள், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே மூமின்களுக்காக ரஹ்மத்தாக வந்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாம் வாரந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிந்துரை செய்வார்கள், ஷஃபாத் செய்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாத் யாருக்கு இருக்கிறது? நமக்கெல்லாம் பெருமானாருடைய ஷஃபாத் இருக்கிறதா? யாருக்கெல்லாம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்துகள் செய்வார்கள் என்பதை பற்றி நாம் அலசி ஆராய்ந்து பார்ப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஷஃபாத்துல் குப்ரா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாத் தான் மிகப்பெரிய ஷஃபாத் என்பதாக சொல்லப்படுகிறது. மறுமை நாளிலே மனிதன் அமளி துமளிகளுக்கு மத்தியிலே, மஹ்ஷர் மைதானத்திலே, மீசான் தெராசிற்கு மத்தியிலே, அல்லாஹ்வினுடைய கேள்வி கணைகளுக்கு மத்தியிலே மனிதன் ஓடிக்கொண்டிருப்பான். அப்படி ஓடிக்கொண்டிருக்கின்ற நேரத்திலே அல்லாஹ் அவனை பற்றி குர்ஆனிலே சொல்லுகிறான். மறுமையில் மஹ்ஷரில் முதலில் ஓடக்கூடியவன் யார்? மின் அஹீஹி, என் சகோதரன் ஓடுவான். நான் ஏதாவது அவனிடத்தில் நன்மைகளை கேட்பேனோ என்று நினைத்து ஓடுவான். அவனை பரிந்துரை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி சகோதரன் இன்னொரு சகோதரனை பார்த்து ஓடுவான். என்னால் முடியாது என்று ஓடுவான். உம்மிஹி, இரண்டாவது மனிதன் தாய் ஓடுவாள். பெற்ற பிள்ளைகளுக்கு, கணவனுக்கு, கூட பிறந்த சகோதர சகோதரிகளை எல்லாம் விட்டு விட்டு தன்னுடைய தாய் ஓடுவாள். அடுத்து மூணாவதாக ஓடக்கூடியவன் அபீஹி, தந்தை ஓடுவார். பனீஹி, மகன் ஓடுவான். உலகத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கொடுக்கப்பட்ட நேமத்துக்களை எல்லாம் ஒன்று சேர அனைத்தையுமே நாம் அனுபவித்து விட்டு அல்லாஹ்விடத்திலே மஹ்ஷர் மைதானத்தில் நம்மை கொண்டு போய் ஒன்று சேர்க்கின்ற நேரத்திலே ஒருவன் ஒருவனை பார்த்து ஓடிக்கொண்டிருப்பான். அந்த நேரத்திலே ஒவ்வொரு மனிதனும் தங்களுடைய தேவைகளை நினைத்து ஓடிக்கொண்டிருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலேயே சொன்னார்கள்,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்திற்காக வேண்டி ஷஃபாத் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் அருள்மறையிலேயும் சொல்லுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸிலே சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சொல்வான், நபியே நீங்கள் உங்களுக்காக வேண்டி கொடுக்கப்பட்டதை நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள் என்று அல்லாஹு சொல்லுவான். அதை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், எல்லா விஷயங்களையும் நான் பொருந்திக் கொள்வேன், ஆனால் என்னுடைய உம்மத்திலே ஒரு மனிதனாவது நரகத்தில் இருப்பதை என்னால் பொருந்திக் கொள்ள முடியாது என்று சொல்வார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாயகம் இந்த உம்மத்தின் மீது வைத்திருக்கின்ற அன்பும் பாசமும் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று சொன்னால், அவனை நரகத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்க கூடாது என்று பெருமானாருடைய அன்பு இருக்கிறது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நினைத்து நினைத்து அவர்களுக்காக வேண்டி ஸலவாத்துக்களையும் சலாம்களையும் சொல்ல வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காபிர்களே உம்மி என்று சொன்னார்கள், அவர்களை அமீன் என்று சொன்னார்கள், சாதிக் என்று சொன்னார்கள். நாயகத்தை ஏற்றுக்கொள்ளாத காபிர்களே பெருமானாரை பார்த்து சொன்னார்கள், நாயகமே நீங்கள் உண்மையானவர் என்று சொன்னார்கள். நீங்கள் சித்திக்கின் சாதிக் என்று சொன்னார்கள், நீங்கள் அமீன் நம்பிக்கைக்குரியவர் என்று சொன்னார்கள், சையதுனா எங்களின் தலைவர் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. உலகத்திலே வாழக்கூடிய மூமின்கள் யாரும் நரகத்திற்கு சென்று விடக் கூடாது ஒரே எண்ணத்திலே வாழ்ந்தவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் பெருமானார் உலகத்திலே அதிகமாக புகழப்படுகிறார்கள், அதிகமாக அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒவ்வொரு சுன்னத்தையும் இன்றைய காலகட்டத்திலே தினந்தோறும் பெருமானாருடைய சுன்னத்தை பேசப்பட வேண்டும், அதிலே செயலாக்கப்பட வேண்டும் என்பதை கட்டாயமான ஒரு கடப்பாடிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் இறந்ததற்கு பின்னால் மஹ்ஷர் மைதானத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மதிப்பு அங்குதான் தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மதிப்பு எங்கே தெரியும் என்று சொன்னால், மஹ்ஷரில் தான் தெரியும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் மறுமையிலே மஹ்ஷரிலே அல்லாஹ்வுடைய கோபம் அதிகமாக இருக்கும், அல்லாஹ்வுடைய கருணை உலகத்தில் மட்டும் தான் இருக்கும். கோபம் அல்லாஹ்விற்கு மறுமையிலே அதிகரித்துக் கொண்டே போகும். அல்லாஹ்வுடைய கோபத்தினால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பாவிகளை நரகத்தில் போடுவான், மூமினான பாவிகளையும் நரகத்திலே போடுவான். அல்லாஹுவின் கோபம் மிகவும் கொடுமையானது என்பதை அல்லாஹுவே சொல்லுவான். வலா யூசிகு வசாகஹு அஹத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், மறுமையிலே என்னுடைய வேதனையை யாராலும் தடுக்க முடியாது, நான் செய்யக்கூடிய வேதனையை போன்று யாராலும் செய்ய முடியாது என்று சொல்லுவான். வலா யூசிகு வசாகஹு அஹத் என்று அல்லாஹ் சொல்லுவான். கண்ணியமானவர்களே, வேதனை செய்வதிலே மிக கொடூரமானவன் அல்லாஹுவாக இருந்து கொண்டிருக்கிறான். சூரே ஃபஜ்ரிலே அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்லி காட்டுவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகின்ற நேரத்திலே மறுமையிலே செல்வது நமக்கு எதுவுமே தெரியாதவர்களாக இருக்கின்ற நேரத்திலே நாமெல்லாம் தேடிக்கொண்டு போவோம், யாராவது நமக்கு பரிந்துரை செய்வார்களா என்று தேடி செல்வோம். மஹ்ஷர் மைதானத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஓடுவோம். ஆதமே, தந்தையே அவர்களே, பிள்ளைகளுக்காக வேண்டி நீங்கள் ஷஃபாத் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு சுவனத்தை வாங்கி தாருங்கள், மன்னிப்பை வாங்கி தாருங்கள் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே போகின்ற நேரத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், அல்லாஹ்விடத்தில் என்னால் பேச முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் செல்லுங்கள் என்று அங்கே அவர்கள் வழிகாட்டுவார்கள். இப்ராஹிம் நபியின் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே போய் மக்கள் எல்லாம் நின்று கேட்பார்களாம், எங்களுக்காக வேண்டி நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்களாம், நாம் வாழும் காலங்களிலே 3 பொய்களை சொல்லிவிட்டேன், அதனால் அல்லாஹ்விற்கு முன்னால் நின்று பேசுவதற்கு எனக்கு தைரியம் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். சொல்லிவிட்டு சொல்வார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள், அவர்களை போய் பாருங்கள் என்று சொல்லுவார்கள். மஹ்ஷரிலே பரிந்துரைக்காக வேண்டி தேடி செல்வோம் நாம் எல்லாம்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அவர்களிடத்திலே போய் நின்ற நேரத்திலே அவர்களிடத்திலே கேட்கப்படும், எங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்யுங்கள் என்று. என்னால் பரிந்துரை செய்ய முடியாது என்று சொல்லிவிடுவார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே வழிகாட்டுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே செல்லுங்கள், அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார் என்று சொன்னார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே போய் கேட்கப்படுகிறது, எங்களுக்கு பரிந்துரை செய்யுங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், எனக்கு ஒரு மனிதர் ஞாபகம் இருக்கிறது. அவர் உலகத்திலே வாழும் காலங்களிலே அவருடைய வாழ்க்கையிலே பிறப்பதற்கு முன்னாலே பாவங்களையும் நன்மை அவர்கள் பாவங்களை இல்லாதவர்களாக பிறந்தார்கள். பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் எனக்கு தெரியும். அவர்களிடத்தில் செல்லுங்கள், இதற்கு தகுதியானவர் அவர் ஒருவர் தான் என்பதாக சொல்லப்படுகிறது. மஹ்ஷர் மைதானத்திலே எல்லா நபிமார்களும் கைவிட்டதற்கு பின்னால் நபிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து மக்கள் எல்லாம் நிற்பார்கள், நாயகமே எங்களுக்காக வேண்டி நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள். உலக மக்கள் அனைவர்களும் லட்சோப லட்ச மக்கள் எல்லாம் வந்து பெருமானார் இடத்திலே வந்து கேட்கின்ற நேரத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சஜிதாவில் விழுவார்கள். சஜிதாவிலே விழுந்து அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுவார்கள். யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்துமார்களை மன்னித்து விடு, அவர்களுக்கு நீ சுவனத்தை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் துஆ செய்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சொல்வான், உங்களுடைய தலையை உயர்த்துங்கள் நபியே. யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ், அல்லாஹ் சொல்லுவான், உங்களுடைய தலையை உயர்த்துங்கள். சல் தூதி, கேளுங்கள், உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொல்லுவான். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்திலே ஒருவர் கூட நரகத்தில் இருக்கக்கூடாது, அவர்களே வெறும் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று கேட்பார்கள். அல்லாஹ் அதை ஒத்துக்கொள்வான். மீண்டும் அல்லாஹுக்கு கோபம் வரும், மீண்டும் சஜிதாவிலே விழுவார்கள். இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 முறை சஜிதாவிலே விழுந்து அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்வார்கள். பரிந்துரை செய்யப்பட்ட நேரத்திலே அல்லாஹ் கடைசியாக மலக்குமார்களிடத்திலே சொல்லுவான், மலக்குமார்களை பார்த்து சொல்லுவான், நீங்கள் சென்று நரகத்திலே அணு அளவு ஈமான் இருக்கக்கூடியவர்களின் மனிதர்களை நீங்கள் விடுதலை செய்து சொர்க்கத்திற்கு அனுப்புங்கள் என்பதாக மலக்குகளுக்கு அல்லாஹ் அங்கே உத்தரவிடுவான் என்பதாக ஹதீசுகளிலே சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷஃபாத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், ஏனைய நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து கேட்பார்கள், நாயகமே, ஷஃபாத் எல்லாம் யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்பதை கொஞ்சம் சொல்லுங்களே நாயகமே என்று பெருமானாரிடத்திலே வந்து கேட்பார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூ ஹுரைரா, இந்த கேள்வியை நீதான் கேட்பாய் என்பதாக நான் முடிவு செய்தேன், நீயே கேட்டு விட்டாய் என்று சொன்னார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டது அவர்கள் குறுகிய காலங்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தான் வாழ்ந்தார்கள், எங்கும் வியாபாரத்திற்கு செல்லவில்லை. 7000த்திற்கும் அதிகமான ஹதீசுகளை மனனம் செய்தவர்கள், பெருமானாருடைய புழங்கிக் கொண்டிருந்தவர்கள், அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே உலாவிக் கொண்டிருந்தவர்கள், அவர்களோடு அவர்கள் உணவு உண்டவர்கள், படுத்தவர்கள், அவர்களோடு தொழுதவர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஈமான் கொண்டவர்கள். பெருமானின் கரத்தை பிடித்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11வது ஹிஜ்ரியிலே மரணமானார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமாகும் வரை பெருமானாரோடு ஒன்றி பழகியவர்கள், பயணம் செய்தவர்கள் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், நாயகமே, யாருக்கெல்லாம் ஷஃபாத் கிடைக்கும், கொஞ்சம் சொல்லுங்களே என்று கேட்டார்கள். பரிந்துரை யாருக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மனிதர்கள் எல்லாம் யார் சொன்னார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இந்த திருக்கலிமாவை சொல்லக்கூடியவர்கள், உச்சரித்தவர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய ஷஃபாத் இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள் என்று சொன்னால்,
ஒவ்வொரு மனிதனுக்கும், கலிமா சொன்ன ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னுடைய ஷஃபாத் இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், இதா சமீதுல் முஅத்தின், இரண்டாவதாக சொன்னார்கள், யாருக்கு ஷஃபாத் கிடைக்கும்? முஅத்தின் சொல்லக்கூடிய பாங்கை ஒரு மனிதன் கேட்டால், ஃபகூலு மிஸ்ல மா யகூலு, அவர் எப்படி சொன்னாரோ அதே போன்று பதில் சொல்லுவார். அதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சும்ம ஸல்லு அலைய, அதற்கு பின்னால் பாங்கு முடிந்ததற்கு பின்னால் என் மீது அவர் ஸலவாத்து சொல்லுவார். இதற்கு பின்னால் அவர் எனக்காக வேண்டி வசீலாவை தேடுவார். வசீலா என்ற இடத்தை எனக்காக வேண்டி எந்த முஃமின் துஆ செய்கிறார்களோ அந்த முஃமின்களுக்கு என்னுடைய ஷஃபாத் இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஅத்தின் பாங்கு சொல்லுகிறார், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் அவர் சொல்வது போன்றே நாமும் கூட பதில் சொல்ல வேண்டும். அவர் சொல்லி முடித்த உடனே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி முடித்த உடனே ஹக்கன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ பாரிக் வ ஸல்லிம் என்று யார் ஸலவாத்து சொல்லி ரப்பனா ரப்ப அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாமத்தி வ ஸலாத்தில் காயிமத்தி ஆதி சய்யதினா முஹம்மதினில் வசீலா, வசீலா என்ற சொர்க்கம் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேண்டும் என்று எந்தெந்த முஃமின்கள் கேட்கிறார்களோ எனக்காக வேண்டி வசீலா என்ற சொர்க்கத்தை கேட்ட ஒவ்வொரு மூமின்களுக்கும் சுவனம் இருக்கிறது என்பதை ஷஃபாத்தில் நான் அவர்களுக்கு சுவனத்திற்கு ஷஃபாத்து செய்வேன், பரிந்துரை செய்வேன் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கலிமாவை சொன்னால் ஷஃபாத் இருக்கிறது, பெருமானாரின் மீது ஸலவாத்தை சொன்னால் ஷஃபாத் இருக்கிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி வசீலா என்ற சுவனத்தை, பெருமானார் இருக்கின்ற சுவனத்திற்கு பேர் தான் வசீலா. உலகத்திலே பிறந்த எல்லா நபிமார்களும் அந்த வசீலாவை கேட்டார்கள், ஆனால் யாருக்கும் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த உம்மத்தே முஹம்மதியாவின் தலைவர் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே அது பிரத்யேகமாக கொடுக்கப்படுகிறது என்பதை பெருமானாரே சொன்னார்கள். என் உம்மத்துமார்கள் அனைவர்களுமே எனக்காக வேண்டி வசீலாவை தேட வேண்டும் என்று சொன்னார்கள். பாங்கு சொல்லும் பொழுது பேசக்கூடாது, பதில் சொல்லணும். பாங்கு சொல்லி முடிச்ச உடனே துஆ செய்யணும். துஆவிலே பெருமானாருக்கு வசீலாவை தேட வேண்டும் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். இன்னும் யாருக்கு பெருமானாருடைய ஷஃபாத் இருக்கிறது என்று சொல்லுகின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஃபாத்தி லி அஹ்லில் கபாயிரில் உம்மத்தி என்று சொன்னார்கள். என்னுடைய உம்மத்துமார்களிலே பெரும் பாவிகளுக்கு என்னுடைய ஷஃபாத் இருக்கிறது என்று சொன்னார்கள். என் உம்மத்துமார்களிலே பெரும் பாவிகள், நரகத்திலிருந்து ஒரு கூட்டம் வந்து சுவனத்திலே நுழையுமாம். அவர்கள் எல்லாம் ஜஹன்னமி என்று சொல்லப்படுமாம். அவர்கள் எல்லாம் நரகவாதிகள். இந்த நரகவாதிகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் செய்வார்கள். என்ன நரம், எதற்கு நரகத்திற்கு வந்தார்கள் இவர்கள் எல்லாம் என்று பார்க்கின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உலகத்திலே வாழுகின்ற நேரத்திலே அவர் வட்டி வாங்கியிருப்பார், வட்டியை தின்றிருப்பார், விபச்சாரம் செய்திருப்பார், திருடி இருப்பார், கொலை செய்திருப்பார், பெரும் பெரும் பாவங்களை செய்த ஒவ்வொரு மூமின்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்திலே புகுந்து அதனுடைய வேதனைகளை பெற்றதற்கு பின்னால் நிரந்தரமாக நரகத்தில் இல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய கருணையின் மூலமாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் பாவிகளுக்கு எல்லாம் பெருமானார் ஷஃபாத் செய்வார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 நபர்களுக்காக வேண்டி ஷஃபாத் செய்வார்களாம். பெருமானாருடைய ஷஃபாத் இருக்கிறது அல்லவா, மிகப்பெரிய ஷஃபாத், அதுதான் முந்திய ஷஃபாத் என்று சொல்லப்படுகிறது. ஷஃபாத்தே அதீமா என்று சொல்லப்படுகிறது. கியாமத் நாளிலே பயங்கரமாக இருக்கின்ற நேரத்திலே கண்ணுக்கு எட்டிய தூரங்கள் மனிதர்கள் கூட்டங்கள் நிமிர்ந்து கொண்டிருக்கும். அந்த நேரத்திலே யாருமே ஷஃபாத் செய்வதற்கு வரமாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமே வருவார்கள். நரகத்தினுடைய ஒரு நாள் 50 அல்ஃப சனத்தின் என்று அல்லாஹ் சொல்லுவான். நரகத்தினுடைய ஒரு தினம் இருக்கிறது அல்லவா, 5000 ஆண்டுகள் அதற்கு சமமானது என்பதாக சொல்லுகிறான் அல்லாஹ். அந்த நரகத்திலே அவர்கள் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா போடப்பட்ட
அந்த மனிதர்களிலே பாவிகளாக, மூமின்களிலே பாவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத் செய்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று இரண்டாவதாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுடனே வாழ்ந்தவர்கள், உதாரணமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், உக்காஷா ரலியல்லாஹு, இது போன்ற நபியோடு கூட இருந்து வாழ்ந்தவர்கள், இறைநேசர்களுக்காக வேண்டி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் செய்வார்கள். எந்த கேள்வி கணக்கு இல்லாமலும் அவர்கள் சொர்க்கத்திலே நுழைவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் மூமின்களின் நிலைமைகள் எடுத்து காட்டப்படுகிறது. மூமின்களுடைய நிலைமைகள் எடுத்து காட்டப்படுகிறது. இஸ்லாத்திற்கு சாதகமாக நடக்கிறாரா, இஸ்லாத்திற்கு பாதகமாக நடக்கிறாரா, இஸ்லாத்தை இடிக்கிறாரா, இஸ்லாத்தின் தூண்களை அவர்கள் அகற்றுகிறார்களா, இஸ்லாத்தினுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றுகிறார்களா என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படும். இது எதுவரை எடுத்து காட்டப்படும் என்று சொன்னால், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையிலே கௌலுல் கௌதர் தண்ணீர் தடாகத்திற்கு முன்னால் நின்று கொண்டிருப்பார்கள். அங்கே கண்டுகொள்வார்கள் நம்மை பற்றி. உலகத்திலே எவ்வளவு அழிச்சாட்டியங்கள், எவ்வளவு உலகத்திலே வாழும் காலங்களிலே எவ்வளவு பாவங்கள் செய்தோம், எவ்வளவு தொழுகாமல் இருந்தோம், எவ்வளவு அநீதங்கள் செய்தோம், அனைத்தையுமே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவுதுல் கௌதர் தண்ணீர் தடாகத்திற்கு முன்னால் நம்மை பார்த்து கொள்வார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த தடாகம் இருக்கிறது அல்லவா, ஹவுதுல் கௌதர் தடாகம், அது மிகப்பெரிய தடாகம். எவ்வளவு பெரியது என்று சொல்லுகின்ற நேரத்திலே உதாரணத்திற்கு சொல்லுவார்கள், அது அல்லாஹு தஆலா அந்த தடாகத்தை மிக நீளமாக வைத்திருக்கிறான். சுவனத்திற்கும் மஹ்ஷர் மைதானத்திற்கும் இடையிலே இருக்கின்ற தடாகம். அதை தாண்டி போகின்ற நேரத்திலே நரகம் இடையிலே வரும். தண்ணீர் தாகம் தாங்க முடியாமல் பெருமானார் அங்கே தண்ணீர் தடாகத்திலே நின்று கொண்டிருப்பார்கள். யாருக்கெல்லாம் தண்ணீரை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரத்தால் வாங்கி கொடுக்கின்ற அம்சங்கள் யாருக்கு இருக்கும் என்று சொன்னால், பெருமானாரின் ஷஃபாத்தை பெற்றவர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த தண்ணீர் மிகவும் பாலை விட வெண்மையாக இருக்கும். அந்த தண்ணீரினுடைய சுவை தேனை விட இனிமையாக இருக்கும் என்று ஹதீசுகளிலே சொல்லப்படுகிறது. அபரதும் மினல் சல்ஜ் என்பதாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தண்ணீர் ஐஸை விட மிகவும் குளுமையாக இருக்கும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனை ஒரு முடக்கு குடித்தால் அதற்கு பின்னால் அவனுக்கு தாகமே எடுக்காது என்று சொன்னார்கள். அவ்வளவு பெரிய சிறப்பிற்குரிய அந்த தண்ணீர் தடாகத்திலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றிருப்பார்கள். மதீனாவிலே இருக்குகின்ற பெருமானாரின் மெம்பர் தண்ணீர் தடாகத்திற்கு பக்கத்திலே கொண்டு வந்து வைக்கப்படும். பெருமானார் அந்த மெம்பரின் உச்சியிலே உட்கார்ந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். உம்மத்துமார்கள் எத்துணை பேர்கள் பாவிகள், எத்துணை பேர்கள் நன்மை செய்தவர்கள், எத்துணை பேர்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி துரோகம் செய்தவர்கள் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தடாகத்திற்கு மேலே அந்த மெம்பர் படியின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூமின்களை, உம்மத்தை முஹம்மதியாக்களை பெருமானார் பார்த்து கொண்டு பார்வையிட்டு கொண்டே இருப்பார்கள். அதிலே சிலர்கள் என்ன செய்வார்கள், நம்மை போன்றவர்கள் தண்ணீர் தடாகத்திலே வேகமாக போய் தண்ணீர் எடுக்க வேண்டும் என்று முண்டியடித்து போவார்கள். அந்த முண்டியடித்து வரக்கூடியவர்களை மலக்குமார்கள் அவர்களை துரத்துவார்கள். அவர்களை துரத்துகின்ற சத்தம் மிக கொடுமையான சத்தமாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், மலக்குமார்களை பார்த்து கேட்பார்கள், என்ன சத்தம் என்று கேட்பார்கள். மலக்குமார்கள் சொல்லுவார்கள், நாயகமே, தண்ணீர் தடாகத்திலே வந்து உலகத்திலே வாழும் காலங்களிலே ஒரு நேரம் கூட தொழுதிருக்க மாட்டான், ஒரு ஜும்மாவை கூட அவன் பார்த்திருக்க மாட்டான், வாழ்க்கை முழுக்க பாவங்களையே செய்து கொண்டிருந்த ஒரு மூமின் வந்து தண்ணீர் தடாகத்திலே தண்ணீர் எடுக்க வருகிறான், அவரை நாங்கள் தடுத்து துரத்துகிறோம் என்று சொன்னார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவரை என் முகத்திலே காட்டாமலே திருப்புங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதர்களை தண்ணீர் தடாகத்திலிருந்து தூரப்படுத்த சொல்லுவார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கண்ணியமாக, எவ்வளவு தன்னுடைய உம்மத்தின் மீது கருணையாக இருந்தாலும் இந்த உம்மத்துமார்கள் ஜும்மாவை அவர்கள் சரியான முறையிலே நிறைவேற்றுவதில்லை. சரியான முறையிலே 5 கால தொழுகைகளை நிறைவேற்றுவதில்லை. சரியாக கடமையாக்கப்பட்ட கடமைகளிலே அதை உடமையாக செய்வதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண நேரத்திலே சொன்னார்கள், மக்கா மதீனா வாசிகளை பார்த்து, அன்சாரிகளை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய மரணத்திற்கு பின்னால் நீங்கள் அதிகமாக அநீதம் செய்யப்படுவீர்கள், அநீதம் செய்யப்படுவீர்கள். நீங்கள் அநீதம் செய்யப்பட்டால் நீங்கள் பொறுமையாக இருங்கள், எதுவரை பொறுமையாக இருங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, நாளை மஹ்ஷர் மைதானத்திலே ஹவுதுல் கௌதர் தண்ணீர் தடாகத்திலே நான் நிற்பேன், அதுவரை நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுபோன்று உலகத்திலே வாழக்கூடிய முஃமின்கள் தங்களுக்கு வருகின்ற சிரமங்கள் அனைத்தையுமே அவர்கள் சகித்து கொண்டு வாழும் காலங்களிலே கடமையாக்கப்பட்ட கடமைகளை சரியாக செய்தால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரத்தால் ஹவுதுல் கௌதர் தண்ணீர் தடாகத்திலே தண்ணீர் வாங்கி குடிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு மூமின் அவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த நன்மைகளும் எந்த தீமைகளும் செய்யாத முறையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மூமினாகிறவன் பாவங்களை செய்தால் அவனுக்கு நரகம் வாஜிப் என்று எழுதப்பட்டிருக்கும். உலகத்திலே ஒரு நேரம் கூட தொழுகாமல், ஒரு நேரம் கூட நன்மைகளை எதையுமே செய்யாமல் வாழ்ந்து வெறும் கலிமாவை மட்டும் சொல்லிவிட்ட ஒரு மூமின் நரகத்திலே அவனை கொண்டு போய் தள்ளப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்திலே தள்ளப்பட்ட அந்த மனிதனை அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடி, அவன் உள்ளத்திலே ஈமான் இருக்கிறது ரப்பே, அவனை நீ மன்னித்து விடு என்று ஷஃபாஅத் செய்வார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவம் செய்தவர்கள் நரகத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களின் ஈமானின் காரணமாக, பெருமானாரின் ஷஃபாஅத்தின் காரணமாக அவர்களுக்கு அல்லாஹ் சுவனத்தை கொடுப்பான் என்பதாக சொல்லப்படுகிறது. இப்படி மூமின்களுக்கு அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தை கொடுக்கப்படுகின்ற நேரத்திலே அந்த குழுமத்திலேயே நரகத்திலேயே காஃபிர்கள் எல்லாம் இருப்பார்களாம். காஃபிர்கள் எல்லாம் இருப்பார். இந்த மூமின்கள் சுவனத்திற்கு மன்னிக்கப்பட்டு சுவனத்திற்கு போகுவதை பார்த்த உடனே அந்த காஃபிர்கள் எல்லாம் பேசிக் கொள்வார்களாம், ருபமா யவதுல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமூன் என்று சொல்வார்களாம். நாங்கள் எல்லாம் வெறும் கலிமாவை சொல்லி முஸ்லிமாக வேண்டி இருக்குமே, நாங்கள் கலிமாவை சொல்லாமலே இருந்து விட்டோமே என்று அந்த காஃபிர்கள் கவலைப்படுவார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே திருவசனத்திலே சொல்லி காட்டுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகவாதிகள் என்று அவர்களின் மீது கடமையாக்கப்பட்ட நரகம் அவர்களுக்கு என்று முடிவாக்கப்பட்டவர்களுக்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத் செய்து நரகத்திலிருந்து விடுதலை செய்து சுவனத்தின் பக்கம் அழைத்து செல்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்வார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுவனத்திலே நாம் நுழைந்து விடுகிறோம் அல்லவா? சுவனத்தில் நுழைந்தால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சுவனத்திலே 6666 அந்தஸ்துகள் வைத்திருக்கிறார். சுவனத்தினுடைய அந்தஸ்துகள் குர்ஆனுடைய வசனங்கள், குர்ஆனுடைய வசனங்கள் 6666 வசனங்கள் இருப்பது போன்று சுவனத்திலே ஒவ்வொரு தட்டுகளும் உயர்ந்து கொண்டே போகும். அந்த தட்டுகள் உயரக்கூடிய அந்தஸ்துகளுக்கு இடைவெளி எவ்வளவு காலங்கள் என்று சொல்லுகின்ற நேரத்திலே ஒரு அந்தஸ்திற்கும் இன்னொரு அந்தஸ்திற்கும் உயர்ந்த காலங்கள், இரண்டுக்கும் இடைப்பட்ட காலங்கள் எவ்வளவு என்று சொல்லுகின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், வானத்தில் இருக்குகின்ற விண்மீன்களில் இருந்து பூமி வரை எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு தூரம் இருக்கும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தின் அந்தஸ்தர்களுக்கு அங்கே அதனுடைய நிலைமைகளை பற்றி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவனவாசிகளை பார்த்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், யா அல்லாஹ், இவர்களுடைய அந்தஸ்தை எல்லாம் நீ உயர்த்து என்று சொல்வார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தினுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கும் இந்த மூமின்களுக்காக வேண்டி ஷஃபாத் செய்வார்கள் மறுமையிலே என்று சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு மனிதர்களுக்கு பெருமானார் ஷஃபாத் செய்வார்கள். நன்மையும் செய்திருப்பார்கள், பாவங்களும் செய்திருப்பார்கள். நன்மையும் ஒரே 50% நன்மை செய்திருப்பார், 50% பாவங்கள் செய்திருப்பார். இரண்டும் சரியாக இருக்கும். இவருக்கு சொர்க்கமா நரகமா? இவருக்கு நரகம் கிடைக்குமா சொர்க்கம் கிடைக்குமா? யாராவது ஒரு அமல் கொடுத்து விட்டால் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும். யாரோ ஒரு பாவத்தை அவருக்கு அதிகமாக கொடுத்து விட்டால் அவருக்கு நரகம் கிடைக்கும். இந்த மனிதனுக்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆராஃப், அஸ்ஹாபுல் ஆராஃப் என்று சொல்லப்படக்கூடிய நரகமும் இல்லாமல் சுவனமும் இல்லாமல் இதற்கு இடையிலே நிற்கக்கூடியவர்கள் தான் அஸ்ஹாபுல் ஆராஃப் என்று சரியாக பாவங்களையும் சரியாக நன்மைகளையும் செய்தவர்கள் அங்கே நிறுத்தப்படுவார்கள். அவர்களுக்காக வேண்டி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார்கள், யா அல்லாஹ், இவர்களுக்கு நன்மையை அதிகமாக்கி நல்ல சொர்க்கத்திற்குள் அனுப்பு என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நரகத்தில் இருந்து விடுதலை, அவர்கள் நரகம் போகாமல் சொர்க்கத்திற்கு போகுவதற்காக வேண்டி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் செய்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70,000 பேர்கள் கேள்வி கணக்கின்றே சொர்க்கம் போவார்கள் என்று சொன்னார்கள் அல்லவா? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சொர்க்கத்திற்கு பல வாயில்கள் இருக்கிறது, அதிலே ஒரு வாயில் இருக்கிறது பாபுல் ஐமன் என்று சொல்லக்கூடிய வாயில். அந்த வாயிலிலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70,000 பேர்கள் கணக்கில்லாமல் கேள்வி கேட்காமலேயே சுவனத்திற்குள் போகுவார்கள் அல்லவா? அவர்கள் அனைவர்களையும் பெருமானார் அழைத்து கொண்டே போவார்கள். அவர்கள் ஷஃபாத் மட்டும் செய்ய மாட்டார்கள், சுவனத்திலே கொண்டு போய் விட்டு வருவார்கள். அவர்களை பாபுல் ஐமன் என்ற சுவனத்திலே கொண்டு போய் அவர்களை விட்டு வருவார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் உலகத்திலே வாழும் காலங்களிலே எங்கு வேண்டுமானாலும் அவன் வாழ்ந்து கொள்ளட்டும், கடைசியாக அவன் மதீனாவிலே வாழ்ந்து மரணித்தால் அவன் ஜன்னத்துல் பக்கீயிலே அடக்கப்பட்டால் என்னுடைய ஷஃபாத் இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். முன்னால் வாழ்ந்த நிறைய சஹாபாக்கள், முன்னால் வாழ்ந்த நிறைய இறைநேசர்கள் எல்லாம் வாழும் காலங்கள் பூராவும் அவர்கள் இல்லங்களிலே ஊர்களிலே வாழ்ந்து விட்டு கடைசியாக அவர்கள் சொத்து சுகங்களை எல்லாம் வித்து விட்டு கடைசியாக மதீனாவிற்கு அவர்கள் ஹிஜ்ரத் செய்வார்கள். அவர்களின் வாழ்க்கையை மதீனாவிலே முடிக்க கூடியவர்களாக இருப்பார்கள் என்று வாழ்க்கையிலே வரலாறுகள் நிறைய சொல்லி காட்டப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜன்னத்துல் பக்கீயிலே யார் அடக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாத் இருக்கிறது என்று சொன்னார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மதீனாவிலே அடங்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நல்கு அருள்பாலிப்பானாக. வாழும் காலங்கள் எல்லாம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த விஷயங்களை ஷஃபாத்திற்கு கிடைக்கும் என்று சொன்னார்களோ அவைகள் அனைத்தையுமே நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும். வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜுகளையும் உம்ராக்களையும் தவாஃபுகளையும் அதிகம் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக வாழும் காலங்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகம் ஸலவாத்துக்களை சொல்லி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஜியாரத்தை பெறக்கூடியவர்களாக வாழும் காலங்கள் எல்லாம் பெருமானாரின் ஜியாரத்தை பெற்ற நாம் வாழ்ந்து மடிந்ததற்கு பின்னால் மறுமையிலே பெருமானாரின் ஷஃபாத்தை பெறக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும். வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம் அனைவர்களையும், என்னையும், உங்களையும், உங்களுடைய குடும்பத்தார்களையும், என்னுடைய குடும்பத்தாரையும், உலக முஸ்லிம்கள் அனைவர்களின் குடும்பத்தார்களையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா